பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருமே வந்து திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா மேஜர் தான் வந்து அதிகமான கொஸ்டின் இருக்குது. ஸோ நம்ம மேஜர் மட்டும் நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணி கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் இதை வந்து படிக்காமல் விட்டுருவோம். ஆனால் இப்போ கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு 8 யூனிட் அவைலபிளாக இருக்குது. இந்த 8 யூனிட்ல இருந்து கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த 30 கொஸ்டினுமே நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, யூனிட் 7 பொறுத்த மட்டும் மீனிங் ஆஃப் எஜுகேஷனல் இன்னோவேஷன், அதே மாதிரி பிரின்சிபல் இன்னோவேஷன் இந்த மாதிரி எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பொறுத்த மரத்தில் பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் நம்முடைய அகாடமி சார்பாக மேஜர் எஜுகேஷனல் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே, இது போக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் இன்னும் கால்பர் வரல, நம்ம கால்பர் வந்த பிறகு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருப்பீங்க. பட் இங்கே நிறையா டீச்சர்ஸ் வந்து டெட் எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம், பிஓ எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாம், பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, படிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது, படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம அகாடமியில் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருமே வந்து திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா மேஜர் தான் வந்து அதிகமான கொஸ்டின் இருக்குது. ஸோ நம்ம மேஜர் மட்டும் நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணி கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் இதை வந்து படிக்காமல் விட்டுருவோம். ஆனால் மேஜரை மட்டும் படித்தவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணி இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கதா எந்த விதமான ரெக்கார்டுமே கிடையாது. ஏன்னா 2019 நம்ம அகாடமி சார்பாக படித்த எல்லாருமே மேஜர் ப்ளஸ் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே இது எல்லாம் படித்து தான் பாஸ் பண்ணி இப்போ வேலையில் இருக்காங்களே தவிர மேஜரை மட்டும் படித்து யாருமே வந்து இங்கே பாஸ் பண்ணலை. அதே மாதிரி சார் நான் மேஜர் மட்டும்தான் படிப்பேன், வேறு எதுவுமே படிக்க மாட்டேன், லாஸ்ட்டாக பார்த்துக்குருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க எல்லாருமே 85 மதிப்பெண்கள் 75 மதிப்பெண்கள் எடுத்து சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகேல மதிப்பெண்கள் இல்லாமல் வேலைக்கு போக முடியாமல் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேஜரை மட்டும் படிக்காமல் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கல்வி உளவியல், கரண்ட் அஃபேர் ஜிகே எப்படி படிக்கணும், நம்ம எப்படி படித்தோம்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு 8 யூனிட் அவைலபிளாக இருக்குது. இந்த 8 யூனிட்ல இருந்து கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த 30 கொஸ்டினுமே நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போது நீங்கள் யூனிட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் பிரைமரி எஜுகேஷன்னா என்ன, அதே மாதிரி ப்ரோக்ராம் பிரைமரி எஜுகேஷன்னா என்ன, அதே மாதிரி செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா என்ன, ஓப்பன் ஸ்கூல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பிரைமரி ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த பிரைமரி ஸ்கூலில் ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவன் மாணவியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாணவன் மாணவியை ஒரு கிளாஸை எப்படி கவனிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான டேட்டாபேஸ் இருக்கும். இதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூனிட் 2 பொறுத்த மட்டும் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், அதே மாதிரி வேல்யூ எஜுகேஷன், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உமன்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு 40 வருஷம் 30 வருஷம் அப்படியெல்லாம் 40 வருஷம் கூட வேண்டாம், இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எஜுகேஷன் வேறு, இப்போ கரண்டில் 2025 இருக்கக்கூடிய எஜுகேஷன் வேறு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி பெண்கள், அதாவது சிறுவர்கள், சிறுமிகள் இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு சில வசதிகள் வந்து இருக்கும், ஒரு சில வசதிகள் வந்து இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள ஸ்கூலில் ஒரு மாணவன் மாணவி 2 பேர்த்துக்குமே என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி அரசு அதே மாதிரி தனியார் பள்ளிகள் வந்து அவ்வளவு கவனம் வந்து செலுத்திட்டு இருக்காங்க. அப்போ இதில் வேல்யூ எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்கணும். அதே மாதிரி உமன்ஸ் எஜுகேஷன், ஸோ ஒரு டைமில் பெண்கள் கல்வி படிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு வகுப்புக்கு மேலே வந்து படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் படித்து என்ன பண்ண போகிறீங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை வந்து படிக்க வைப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஆண்களும் படிக்காங்க, பெண்களும் படிக்காங்க. ஆண்களை விட பெண்கள் அளவுக்கு அதிகமாக படிக்காங்க, பேராற்றல் மிக்கவர்களாக இருக்காங்க. அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் 2. அதே மாதிரி யூனிட் 3 பொறுத்த மட்டும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு, கலாச்சாரம் இதை பற்றி படிக்கக்கூடியது. இதே மாதிரி அரசியலமைப்புனா என்ன, நெக்ஸ்ட்டு வரலாறு சார்ந்த இடங்கள்னா என்ன, நெக்ஸ்ட்டு சுற்றுலா தலங்கள்னா என்ன, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எக்ஸெட்ரா இதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் 3. யூனிட் 4 பொறுத்த மட்டும் லேர்னிங் ப்ராசஸ், அதே மாதிரி டெவலப்மெண்ட் மென்டல் அபிலிட்டி. இப்போ ஒரு வகுப்பில்
ஒரு 40 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 40 பேருமே ஒரே மென்டாலிட்டியில் இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம கிளாஸ் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணணும். அப்படி அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம கிளாஸ் கவனிக்க கொண்டு வரதுக்கான என்ன செயல்பாடோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரணும். இதுதான் வந்து ஒரு டீச்சருக்கான அழகு. நான் ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா 10th 9th 8th போகிறேன் அப்படின்னா ஒரு கிளாஸில் மேக்ஸிமம் வந்து ஒரு 40 பேர் 30 பேர் பக்கம் இருப்பாங்க. அப்போது அந்த ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் நான் ரியலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா அவங்கள ஏதாவது ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஸ்டோரி, இல்லைனா கிளாஸில் ஏதாவது ஒரு பையனை பற்றி பேசியோ சம்திங் ஏதாவது பண்ணி அந்த பையனை மைண்டை டைவர்ட் பண்ணி கிளாஸுக்கு வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டீச்சிங்கான மெத்தடு. போன உடனே வந்து நம்ம இஷ்டத்துக்கு பாடத்தை எடுத்தோம் அப்படின்னா வந்தாங்க பாடம் எடுத்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் ஒன்ஸ் போகிறோம் அப்படின்னா நல்லா ஒரு மோட்டிவேஷனோ இல்லைனா ஒரு ஸ்டோரியோ சம்திங் ஏதாவது ஒன்று நம்ம ஒரு ஸ்பீச் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு ஓகே அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் 4. அடுத்து யூனிட் 5 பொறுத்த மட்டும் ஸ்பெஷல் கேரக்டர் அண்டு ப்ராப்ளம்ஸ். அதாவது இப்போ ஒரு கிளாஸில் 40 பேருமே வந்து ஒரே மாதிரிலாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் ஒரு மாதிரி இருப்பாங்க, அடுத்து ஒரு 5 பேர் ஒரு மாதிரி இருப்பாங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, மீடியமாக படிக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ரொம்ப லோவாக படிக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரே கிளாஸை வந்து நம்ம ஒரு டீச்சர் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு டஃப்பான டாப்பிக்கை நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒரு டீச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி ஸ்டூடெண்டோட ஸ்டைலில் அவங்களோட ஸ்டைலில் நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து தெரியும். இப்போ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்படி டீச் பண்ணணும், அவன் வந்து ஒரு விஷயத்தை டக்குன்னு வந்து கேட்ச் பண்ணிக்கிடுவான். ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்கு 1 or 2 டைம்ஸ் சொல்லும்போது அவன் வந்து டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கிடுவான். அதே மாதிரி ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு ரொம்ப லோவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிக்சர் மூலமாகவோ இல்லைனா ஒரு வீடியோ மூலமாகவோ இல்லைனா ஒரு ஸ்டோரி மூலமாகவோ நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா அவன் ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிக்கிடுவான். அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் 5. அடுத்து யூனிட் 6 பொறுத்த மட்டும் மோட்டிவேஷன். ஸோ மாஸ்லோ ஹைரசி, அதே மாதிரி கிரியேட்டிவிட்டினா என்ன, ஃபேக்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாலிட்டி. அதாவது இப்போ நம்ம பிஎடை பொறுத்த மட்டும் நிறையா சயின்டிஸ்ட் வந்து நிறைய மேற்கோள்கள் அதே மாதிரி கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது யூனிட் 6. அடுத்து யூனிட் 7 பொறுத்த மட்டும் மீனிங் ஆஃப் எஜுகேஷனல் இன்னோவேஷன், அதே மாதிரி பிரின்சிபல் இன்னோவேஷன் இந்த மாதிரி எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பொறுத்த மரத்தில் ஒவ்வொரு ஆதாருமே வந்து என்ன மேற்கோள்கள் வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்ன கருத்துக்கள் இருக்குது. யூனிட் 6 யூனிட் 7 ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்க முடியும். அடுத்து யூனிட் 8 பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறையா எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படித்து ஒரு கிளாஸுக்கு டீச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்ஐனா என்ன, சர்வ சிக்ஷா அபியான்னா என்ன, அதே மாதிரி ரம்சானா என்ன, ராஷ்ட்ரிய மத்திய சஸ்மைக்கு அதை பற்றினா என்ன, அதே மாதிரி ரூசானா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புரியும். இப்போ எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2010 வரைக்குமே வந்து நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. மன வரைபடம் அதே மாதிரி தியரி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து போட்டு பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து எல்லாமே மாறி போச்சு. ஓகே, அப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு கிளாஸுக்கு டீச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, அப்போ மேஜரை மட்டும் நம்ம படிக்காமல் சைடு பை சைடு நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜியும் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா மேஜரில் ஒரு 80 மார்க் எடுக்கும், சைக்காலஜியில் ஒரு 100, சைக்காலஜியில் ஒரு 30க்கு ஒரு 20-25+ மார்க் எடுக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 மதிப்பெண்கள் ஆச்சு. இந்த 100 மதிப்பெண்களை வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸாமை வந்து ஒரு சேஃபான சூனுக்கு வந்து பேக்கலாம். ஓகேவா, அது சேஃபான சூனு மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து வாங்கக்கூடிய பாசிபிள் வந்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து நீங்கள் தனியாக படிக்க போகிறீங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸுக்கே எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து காமன், இன்க்ளூடிங் தமிழ் தகுதி தேர்வுமே வந்து காமன். இங்கே மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ணாமல் கல்வி உளவியல் கரண்ட் அஃபேர்ஸுக்கு யாரெல்லாம் படிக்காங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி மேஜர் ப்ளஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி ரெண்டுக்குமே சேர்த்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதுவும் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்த்து காண்டக்ட் பண்ணுறோம். எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் காண்டக்ட் பண்ணுறோம். மேஜரை பொறுத்த மட்டும் நமக்கு நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸுக்கே பொறுத்த மட்டும் நமக்கு ஓல்டு சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இப்போது மேஜரை பொறுத்த மட்டும் ஒரு 90 மதிப்பெண்கள் எடுக்கும், சைக்காலஜியை பொறுத்த மட்டும் 30க்கு ஒரு 20 மதிப்பெண்கள் எடுக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கே பொறுத்த மட்டும் 10க்கு ஒரு 5 மதிப்பெண்கள் எடுக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட
105க்கு மதிப்பெண்களுக்கு மேலே வந்து எடுக்கலாம். 110, 115 இந்த மதிப்பெண்களுக்கு மேலே நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, 110 மார்க் எடுத்து 120 மார்க் எடுத்து நம்மளை வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. 120 மார்க் எடுத்தோம் அப்படின்னா தங்கமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு நம்ம மேஜரை மட்டும் படித்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மேஜரில் கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம், எங்கேருந்து வேணால் கேட்கலாம். அது ஈஸியாக இருக்கலாம், டஃப்பாக இருக்கலாம். நமக்கு 110க்கு ஒரு 50 கொஸ்டின் மட்டும் தான் தெரிய வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு 60 கொஸ்டினோ 70 கொஸ்டினோ வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டினாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நம்ம அசஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே இதுக்கு ஆன்சர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஆனால் மேஜரை பொறுத்த மட்டும் நம்ம எவ்வளவு தான் முட்டி மோதி படித்தாலுமே 110க்கு ஒரு 70, 80, 90 இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 80, 85, ஒரு 90 வரைக்குமே வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி உளவியல் தான். அதனால அதை நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த மட்டும் டெய்லியுமே நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேல 10க்கு 10 மதிப்பெண்களை எடுக்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாமில், அதாவது 2019 நடைபெற்ற எக்ஸாமில் நம்மக்கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் 40க்கு, அதாவது கல்வி உளவியல், கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ரெண்டுமே சேர்த்து 40க்கு 38, 35, 39 மதிப்பெண்கள்லாம் எடுத்து இப்போ ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மேஜரை மட்டும் படிக்காமல் சைடு பை சைடு நீங்கள் இதையும் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி மார்க் அதிகமாக எடுத்து ஒரு ஜாபுக்கு வந்து போக முடியும். ஓகே, ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் நம்முடைய அகாடமி சார்பாக மேஜர் எஜுகேஷனல் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே, இது போக தமிழ் எலிஜிபிள் டெஸ்டிங், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில், என்ன மேஜர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வாய்ப்பு ஒரு டைம் தான் வரும், எல்லா டைமும் கிடையாது. வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முறையாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர்ஸ். ஆல் தி பெஸ்ட்.